ஒரு 6 மாசம், 8 மாசத்துல அதாவது அந்த ஃப்ளாட்டோட தன்மை, வீடோ, அபார்ட்மெண்ட்டோ, அதில நெகட்டிவ் இருக்கும் பட்சத்தில, அது எப்படி காட்டும்னா, இதெல்லாம் சில ரகசியம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த நெகட்டிவ் என்ன, உடல் ரீதியான விஷயத்த தான் அந்த அசுரன் பண்ணுவான். இதுதான் விஷயம். இதில இருக்க ரகசியமே அதான். இந்த பஞ்சபூத தத்துவங்கள்லே இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திடீர்னு அந்த அம்மாக்கு ஏதாவது ஒரு இதாகும். இவருக்கு ஏதாவது வண்டியில போய் விடுவார். கால்ல அடி, கையில அடி இப்படி வரும். ஒரு 6 மாசம் இப்படி அது லைட்டா நமக்கு வந்து எப்படி சொல்ல சமீட்சை மாரி குடுக்கும். என்ன இது கரெக்ட்டா தானே போயிட்டுருந்தோம். நம்ம நார்மலா ரெண்டல் ஹவுஸ்லேருந்து இங்கே வீட வாங்கிட்டு, பெருமைக்குனா வீட வாங்கிட்டோம், கட்டுறோம், இஎம்ஐ கட்டுறோம். ஆனா இந்த மாரி சரி வட்டு வரல. ஏதோ ஒண்ணு நடந்துக்கிட்டே இருக்குது. பையனுக்கு சரியான ஸ்கூலும் கிடைக்கல, இங்கேயும் போகல. இப்படி ஓடும். ஒரு 6 மாசம், 8 மாசம், 1 வருஷம் அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா புது வீடுல்ல. அந்த தாக்கு பிடிச்சுக்கிட்டே போகும்போது அவர் வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸ்ட்ரகிள் ஆகும்போது இப்ப இஎம்ஐ போட்டிருப்பாரு. இஎம்ஐ வந்து ஒரு ரூ. 45,000 ரூ. 50,000 இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா டபுள் பெட்ரூம் ரூ. 1,00,00,000 1,25,00,000 கம்மியே கிடையாது. அது மடிப்பாகமா இருக்கட்டும், மாதாவரமா இருக்கட்டும். அப்போ அவர் பார்ப்பாரு, என்னடா இதுன்னு பார்த்தா ஸ்ட்ரகிள் வரும். இஎம்ஐல அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா போகும். 1 மாசம் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே போவார். அந்த 1 மாசம் அப்படியே வந்து இஎம்ஐ நின்னு 3 மாசம் ஆயிடும். 3 மாசம் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆளுங்க சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம பேங்க்குக்காரங்க. கதவு தட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அப்பயே இவருக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடும். அந்த வீடு வந்து அது நெகட்டிவ்ன்றது புரிஞ்சுக்க வேண்டியது தான். அந்த வீடு வந்து இவர வந்து தவிக்க விடுது.